பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக, நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தூயவர், நல்லவர். உம்முடைய நாமத்தை இந்த அதிகால வேளையில் உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் நீர் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய வல்லமையினால் எங்களை பலப்படுத்தும் 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 பலப்படுத்தும். தேவனுடைய விடுதலை 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 விடுதலை. எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய விடுதலையை இந்த கால வேளையில் நீர் எங்களை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தின் மேல் பிரசன்னம் எங்களை மூடுவதாக. ஒவ்வொரு பகுதிகளிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரோ, பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரோ, பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயமிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறை வாழ்ந்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிச்சு, இயேசு கை தூக்கினார், முற்றுமேனுள்ள மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டால், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு
பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு அதிகால வேளையிலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நம்முடைய தேவன் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாள் தியானத்திற்காக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த செய்தி, எதை விரும்ப வேண்டும், எதை நாம் விரும்பக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:9 பார்க்கிறோம். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நாம் விரும்பக்கூடாது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அந்த 1 தீமோத்தேயு 6:9 பார்க்கிறோம். சோதனையை நமக்கு தருகிறது, கண்ணியில் நம்மை விழப்பண்ணுகிறது, மனுஷருடைய கேட்டில் நம்மளை சிக்க பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, அழிவிலே நம்மளை அமிழ்த்தி விடுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு மதிகேடை உண்டு பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சேதத்தை உண்டு பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, பலவிதமான இச்சைகளுக்குள்ளே நம்மளை இழுத்து அவமானப்படுத்தி நம்மளை கண்ணீர் விட வைத்து விடுகிறது. ஆமருமையானவர்களே, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நாம் விரும்பக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் எந்த ஐஸ்வர்யத்தை நாம் விரும்ப வேண்டும்? அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18 இந்த 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். அந்த 17, 18 நாம் வாசித்தோம். அந்த 18வது வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும். உலக ஐஸ்வர்யத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, அதை விரும்பக்கூடாது. அப்போ எந்த ஐஸ்வர்யம்? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், தெய்வீக ஐஸ்வர்யம், தேவன் நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் விரும்ப வேண்டும். அந்த ஐஸ்வர்யத்தில் ஒன்று நற்கிரியைகள், அதாவது தர்ம ஐஸ்வர்யம் அல்லது நன்மை செய்யக்கூடிய நன்மை ஐஸ்வர்யம். அதைத்தான் நற்கிரியைகளின் ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, நற்கிரியைகள் என்ற தர்ம ஐஸ்வர்யத்தின் மேல் நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலக ஐஸ்வர்யத்தை நாம் பார்த்தோம். அது சோதனையையும் கண்ணியையும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளை கொண்டு வருகிறது என்று. ஆனால் தேவன் பரத்திலிருந்து தருகிற ஐஸ்வர்யம் இவ்விதமான காரியத்தை செய்யாது. நம்மளை பாதுகாத்து கொள்ளும், நம்மளை விடுதலையாக்கும், சமாதானத்தை கொடுக்கும்,
ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை தரும், இன்பமாய் வாழ வைத்துவிடும். ஆகையினால் உலக ஐஸ்வர்யத்தை விரும்ப வேண்டாம், நற்கிரியைகளினால் உண்டான ஐஸ்வர்யத்தை விரும்புவோம். அப்போ உலக ஐஸ்வர்யம் வேணுமா வேண்டாமா? வேணும். நற்கிரியைகளின் ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பமுற்று அந்த ஐஸ்வர்யத்தை முக்கியத்துவப்படுத்தும் போது உலக ஐஸ்வர்யம் தானாக நம்மை தேடி வரும். அதிலே அருமையானவர்களை கட்டுகளும் உபத்திரவங்களும் வராதபடிக்கு தேவன் காத்துக்கொள்வார். தெய்வீக ஐஸ்வர்யத்தின் மேல் நாம் விருப்பமுள்ளவர்களாக இருப்போம். உலக ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வரும். அந்த ஐஸ்வர்யத்தில் கட்டுகளும் உபத்திரவமும் வராதபடிக்கு தேவன் நம்மளை காத்துக்கொள்வார். த ஃபஸ்ட், உலகத்துக்கு அடுத்த ஐஸ்வர்யம் அல்ல, முதலாவது ஆவிக்குரிய தெய்வீக ஐஸ்வர்யத்தையே நாம் சார்ந்து கொள்வோம். அந்த இதிலேயே நாம் விருப்பம் வைப்போம். இதுவே நம்மளை வாழ வைக்கக்கூடியது. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 355. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே என்றால் நரகத்தில் இருப்பார்கள். புறம்பே நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே, பரலோக ராஜ்யத்திற்கு புறம்பே இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் எதை விரும்பக்கூடாது? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 நாம் பார்க்கிறோம், பொய்யை விரும்பக்கூடாது. எதை நாம் விரும்பி இந்த பூமியிலே வாழ வேண்டும்? உண்மையை விரும்பி நாம் வாழ வேண்டும். பொய்யை விரும்பி அதன்படி செய்வோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் புறம்பாக்கப்படுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் புறம்பாக்கப்படுவோம். தேவனுடைய ஜெயத்திற்கு நாம் புறம்பாக்கப்படுவோம். தேவன் நமக்கு கொடுக்கிற சுகத்திற்கு நாம் புறம்பாக்கப்பட்டு விடுவோம். அருமையானவர்களை, பொய்யை விரும்பி நாம் வாழாதபடிக்கு காத்துக்கொள்வோம். அனனியா சப்பீராள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள். பொய் சொன்னபடினால் அவர்களுடைய வாழ்க்கையில் 2 பேருமே மரித்து போகிறதை பார்க்கலாம். யோவான் 8:44 சாத்தான் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்திலே பேசுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ளவர்களாக நாம் விளங்குவோம். உண்மையாக நாம் வாழ பிரயாசப்படுவோம். அருமையானவர்களே, நம்மளை உண்மை உள்ளவர்களாக வைப்பது எது? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் நாம் 1038 தானியேல் 3:4 வாசிக்க கேட்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், விசேஷித்த பரிசுத்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நல்ல கவனிங்க. தானியேல் உண்மையை விரும்பி வாழ்ந்தார். தன்னுடைய வேலை காரியத்தில், கர்த்தருக்கடுத்த காரியத்தில் அப்படி உண்மையை விரும்பி வாழ்ந்தார். அருமையானவர்களை,
அவர் உண்மையாய் வாழ்வதற்கு எது உதவி செய்தது? தானியேல் 6:3 பார்க்கிறோம். அவருக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த ஆவி. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை விரும்பி நம்முடைய வேலை ஸ்தலத்தில், சபைக்கு அடுத்த, ஊழியத்துக்கு அடுத்த, வீட்டுக்கு அடுத்த, சமுதாயத்துக்கு அடுத்த, படிக்கிற இடத்துல உண்மையாய் நாம் வாழ விரும்ப வேண்டும். உண்மையை கொண்டு நாம் வாழ விரும்ப வேண்டும். இப்படி உண்மையாய் வாழ்வதற்கு எது உதவி செய்கிறது? தானியேல் 6:3 தேவனுடைய விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்தபடினால் அவர் உண்மையை விரும்பி வாழ்ந்தார். உண்மைக்கு புறம்பாக அவர் வாழவே இல்லை. அந்த உண்மையை விரும்பி வாழ்ந்தபடினால், அருமையானவர்களே, உண்மையில்லாத அதிகாரிகள், பிரதானிகள் அவன் மேல் குற்றம் சாட்டி அவனை சிங்கங்களில் கெபிக்குள்ளே கொண்டு போய் போட்டார்கள். சிங்கங்களில் கெபிகளுக்குள்ளே போட்ட போதிலும் உண்மையை விரும்பி வாழ்ந்தபடினால் அந்த உண்மை சிங்கங்களின் வாயை கட்டி போடும்படி தேவன் உதவி செய்தார். அருமையானவர்களே, சிங்கம் ஒன்றுமே தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. அதிகாலையிலே துயர சத்தத்தோடு தரியு ராஜா வந்து கேட்ட பொழுது தானியேல் அங்கே பாதுகாப்பாக இருந்ததை பார்க்கிறோம். தானியேல் அங்கே விடுவிக்கப்படுகிறார். தானியேலை குற்றப்படுத்தின அத்தனை பேரையும் சிங்க கெபிக்குள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பொய்யை விரும்பினார்கள். பொய்யை விரும்பினபடினால் சிங்க கெபிக்குள்ளே தானியேல் தப்புவிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறார், வெளியே கொண்டு வரப்படுகிறார். எதிராக செயல்பட்ட, பொய்யை விரும்பி குற்றப்படுத்தின அத்தனை பேரும் சிங்க கெபிக்குள் போடப்பட்டார்கள். நடந்தது என்ன? அங்கே வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, அத்தனை பேரும் சிங்கங்கள் உள்ளுக்குள் போவதற்கு முன்பாகவே நர்னு கடிச்சு கொதறி தின்று போட்டது. எலும்புகள் முதற்கொண்டு இல்லாமல் ஆக்கிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, நம் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை விரும்பி வாழ்வோம். முதலாவது தெய்வீக ஐஸ்வர்யத்தை விரும்பி வாழ்வோம். இரண்டாவது உண்மையை விரும்பி நாம் வாழ கற்றுக்கொள்வோம், அதன்படியே வாழ்வோம். உண்மை என்றும் தூங்காது. உண்மைக்கு புறம்பே நாம் வாழ வேண்டாம். தெய்வீக ஐஸ்வர்யத்தை விரும்பி வாழ்வோம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறபடி உண்மையை விரும்பி வாழ்வோம். மூன்றாவதாக யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் ஒரே அதிகாரம் தான் உண்டு, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம். அதில் 15வது வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும். 5வது வசனம், மன்னிக்கவும், 15 அல்ல 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறதென்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து, எகிப்து ஜனத்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். மூன்றாவது, எனக்கு அன்பானவர்களே, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோன் மோசையின் தலைமையில் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாக, உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். வருகிற வழியிலே அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, யார் யார் தேவனை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரவில்லையோ அத்தனை பேரையும் தேவன் வனாந்தரத்தில் அழித்து போட்டார்.
ரட்சிப்பின் மேல் யார் யார் விருப்பம் இல்லாமல் இருந்தார்களோ, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் இல்லாமல் எகிப்து தேசத்தில் இருந்ததைப் போலவே, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, வனாந்தரத்தில் வரும்பொழுதும் அவர்கள் உலக பிரகாரமாகவே வாழ்ந்தார்கள். எப்படியாவது கானானுக்குள் கொண்டு போவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த யூத ஜனங்களை தேவன் ரட்சித்து விட வேண்டும் என்று சொல்லி, ரட்சிப்பின் மேல் பிரியம் வைத்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டார். 100க்கு 100 அந்த ரட்சிப்புக்கு அவர்கள் விருப்பம் கொண்டு ரட்சிப்புக்குள் வந்துவிட வேண்டும் என்று. அதில் லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிப்பின் மேல் விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. 430 வருஷமாய் அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வாசனையே இல்லை. பூரா அடிமைத்தனம். அந்த எகிப்து தேசத்தை முழுவதும் கட்டினவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலை வாங்கும். அப்போ தான் அவங்களுக்கு கூலிக்கு பணம், சாப்பாட்டு இது பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அடி மேலே அடி. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அங்கே ஆளோட்டிகளாக இருந்தார்கள். யோசேப்பை அறியாத எகிப்தில் பார்வோன் எழும்பின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கசக்கி பிழியப்பட்டார்கள். 430 வருஷம் அந்த ரட்சிப்பினுடைய வாசனை இல்லாமல் இருந்தார்கள். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வரலை. ஆகையினால் எகிப்திலிருந்து மோசே ஆரோன் தலைமையில் வெளியே கொண்டு வந்து கானானுக்குள் கொண்டு போவதற்குள் இவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும். ரட்சிப்பின் மேல் விருப்பப்பட்டு அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமாக வாழ்ந்துவிட வேண்டும். அதற்கு என்னை விசுவாசித்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்று எவ்வளவோ தேவன் அந்த ரட்சிப்புக்குரிய காரியத்தை ஆரோன் மூலமாய், மோசேயின் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆனால் வனாந்தரத்தில் அநேகர் அதற்கு தங்களை பாத்திரவான்களாக அந்த ரட்சிப்பை விரும்பவில்லை. தேவனை விசுவாசித்து ரட்சிப்பை விரும்பவில்லை. யார் யார் விசுவாசித்து அந்த ரட்சிப்பை விரும்பவில்லையோ அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அவர்கள் அழிந்தார்கள். தேவனை விசுவாசித்து யார் யார், வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை தனக்குள் வைத்து கொண்டார்களோ அத்தனை பேரையும் தேவன் பாதுகாத்தார், ரட்சிப்புக்குள் நடத்தினார். எனக்கன்பானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு கானான் உண்டு. பரலோக ராஜ்யம் என்ற கானான். இந்த பூமியிலே இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழப்போகிறோம். வாழுகிற நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வோம். அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை விரும்புவோம். அப்பொழுது நாம் வாழும் பொழுது பரலோக ராஜ்யம் என்ற கானானுக்குள் போவோம். பூமியில் இருக்கும் பொழுது ரட்சிப்பின் ஆசீர்வாதம், சங்கீதம் 3:7-8 படி ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். தேவன் நமக்கு தருவார். பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். ரட்சிப்பை விரும்புவோம். ரட்சிப்பை விரும்பி அந்த ரட்சிப்பை நமக்குள் வெளிப்படுத்த விசுவாசத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மளை ரட்சிக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அருமையான தேவன் சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய வீட்டிலே பவுல் ஐயா சொல்லும் பொழுது, ஆண்டவன்மார்களே, ஆமாம், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் குடும்பமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த உடனே அருமையான நைட்லேயே சத்தியத்தில் தேவனுடைய பெயரில் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த பூமி ஒரு வனாந்தர பிரயாணம். பரலோகம் கானானுக்குள் போவதற்குரிய நம்முடைய விருப்பமெல்லாம் ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு. 3 விருப்பம் நமக்கு. முதலாவது தெய்வீக ஐஸ்வர்யத்தின் மேல், 2வது உண்மையின் மேல், 3வது ரட்சிப்பின் மேல். 1-2 வேகமாய் பார்த்துவிட்டு இந்த காலை ஜெபத்தை நாம் நிறைவு செய்யலாம்.
மூன்றாவது 3 யோவான் 1ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் சபைக்கு எழுதினேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதில் ஒரே அதிகாரம்தான் 9வது வசனம். யோவானாகிய நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற சபையிலே அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க. 4வது, திருச்சபையிலே நாம முதன்மையாக இருக்க விரும்பக்கூடாது. நாம முதன்மையாக இருக்க விரும்பினால் லூசிஃபர் ஆவி நமக்குள் புகுந்து சபை ஆட்கொண்டுரும். எப்படா சபைக்குள்ளே வந்து விளையாட வேண்டுமென்று, திருச்சபைக்குள்ளே வந்து விளையாட வேண்டுமென்று லூசிஃபர், ஒளியின் தூதன், கீழே விழுந்து போன கேருப் துடித்து கொண்டிருக்கிறான். யாரை வஞ்சித்து சபையிலே யாரை முதன்மையாக வைக்க வேண்டுமென்று நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. உங்கள் பேர் முதற்கொண்டு திருச்சபையில் வரக்கூடாது. நீங்கள் சபையில் முதன்மையாக இருக்க விரும்பாதீங்க. மறைந்து கொள்ளுங்கள். சபைக்கு நீங்கள் உப்பாக இருங்கள். சோத்துக்குள்ளே கல் உப்பை போட்ட உடனே கரைஞ்சி சோத்துக்கு குழம்புக்கு அப்படியே ருசியை கொடுக்குது. தான் இருக்கிற இடம் தெரியாது. அதுபோல் சபையில் நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாது. சபையில் யார் முதன்மையாக இருக்க விரும்ப வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நாம் தலைமையாக வைத்து, அவர்தான் தலைவர், சபைக்கு தலைவர், மூலைக்கல்லுக்கு அவர்தான். இந்த சபைக்கு தலைவராகவும் மூலைக்கல்லாகவும் இருக்கிறவர் அவர்தான். ஆமாம், இந்த சபையில் முதன்மை அவர்தான். இந்த விருப்பத்தோடு சபைக்குள்ளே நாம் இருப்போம் என்றால், ஊழியத்துக்குள்ளே இருப்போம் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை தேவன் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் நடத்துவார். குறைவுகள் மாறும், கண்ணீர் மாறும். அதிசயமாய் உங்களை உயர்த்தி உன்னத இடத்துக்குள்ளே வைத்து நடத்துவார். சபையிலே முதன்மையாக இருக்க விரும்பாதீர்கள். கர்த்தர் ஒருவரே முதன்மையாக வையுங்கள். அந்த விருப்பத்தோடு சபையில் செயல்படுங்கள். நீங்கள் உப்பாக மறைந்து கொள்ளுங்கள். இப்படி செய்யும் பொழுது நீங்கள் சபைக்குள் வரும்போது தொடர்ந்து உங்களுக்கு சபையின் மூலமாய் பெரிய பெரிய வெற்றியை நமது இயேசு, சபைக்கு தலைவர் இயேசு உங்களுக்கு தருவார். 5வது ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். அருமையும் இனிமையுமானவர்களே, வாசிக்க நாம் கேட்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 5வது, நமக்கு என்ன விருப்பம் வேண்டும் என்றால் மனம் திரும்புதலுக்குரிய விருப்பம் வேண்டும். பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அக்கிரமத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்க குணத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் எதன் மூலமாக வருகிறது? ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் 1 ராஜாக்கள் 8:47. 1 ராஜாக்கள்
8:47. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து. போதும், நல்ல கவனிங்க. இந்த மனம் திரும்புதல் எப்போ நமக்கு வருகிறது என்றால், டெய்லி ஜெபிக்கும் பொழுது. டெய்லி ஜெபிக்கணும். ஜெபத்தின் மூலமாய் மனம் திரும்புதல். முழங்கால் வடியிட்டு ஒரு நாள் கூட ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபம் வேத வாசிப்பு. வேதமும் ஜெபமும் அந்த மனம் திரும்புதலில் கரெக்டாக நம்மளை வச்சுக்கிடும். மனம் திரும்புதலை நாம் விரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளே ஆழமாய் காணப்பட ஜெப வாழ்க்கை, ஜெபம்தான் நம்மளை மனம் திரும்புதலுக்குள், பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து நம்மளை மனம் திரும்ப வைத்து நம்மளை நிறைவாக அவரோடு இணைக்க வைத்துவிடும். நாம் கெட்டு போகாமல் நிறைவோடு இருக்க, சுகமாயிருக்க, நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் ஜெயத்தோடு நமக்கு தருவதற்கு, அருமையானவர்களே, மனம் திரும்புதலை விரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் நிலைத்திருக்க ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் பண்ண மனம் திரும்புதலில் கரெக்டாக இருப்போம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பிவிட்டோம் என்று சொல்லியும் இன்னும் பாவத்தை விட முடியவில்லை, அக்கிரமத்தை விட முடியவில்லை, துன்மார்க்கத்தை விட முடியவில்லை. அதற்கு காரணம் சரியான ஜெப வாழ்க்கை இல்லை. ஜெபம், டெய்லி ஜெபம், வேத வாசிப்பு, வேதத்தை வாசித்து தியானித்தல், இப்படி வேதமும் ஜெபமும் இருக்கிறவங்க மனம் திரும்புதலை விரும்புவார்கள். மனம் திரும்புதலில் ஊன்ற கட்டப்படுவார்கள். மனம் திரும்புதலை விரும்பி அதன்படியே வாழ்வார்கள். அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் அவர்கள் விலகாதிருப்பார்கள். மனம் திரும்புதல் விரும்பி வாழ்கிற அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வாதமாக வைப்பார், உயர்ந்த இடத்தில் வைப்பார். இந்த 5 விதமான விருப்பத்தோடு நாம் வாழ்வோம், நிறைவாயிருப்போம். ஆமேன், ஆமேன். திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்கள் தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. கரங்களை நீட்டி அழைத்திடும் தேவன், பாசத்தை உணராயோ. பாவ வாழ்க்கையை உதறி தள்ளியே பரமனை சேராயோ. கரங்களை நீட்டி அழைத்திடும் தேவன், பாசத்தை உணராயோ. பாவ வாழ்க்கையை உதறி தள்ளியே பரமனை சேராயோ. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. அன்பின் ஆண்டவரே, இந்த 5 விதமான விருப்பத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் விருப்பத்தை நீர் நிறைவேற்ற இந்த 5 விதமான விருப்பத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுதலுக்குரிய அந்த அக்கினி அபிஷேகம் இப்பொழுது இந்த 5 காரியத்தை விரும்பி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில்
செயல்படுத்த செய்ய இதற்குன்னு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். அப்படியே நீர் நிறைவேற்றுகிறீர், நிறைவேற்றுகிறீர். இந்த புதன்கிழமையிலும் உம்முடைய பிரச்சனைகளை மூடட்டும், மூடுவதாக, மூடுவதாக. மரணக்கட்டு, மந்திரக்கட்டு, பிசாசு கட்டு, பில்லி சூனிய செய்வனை கட்டுகள் படிப்புக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, கைட்டு செய்கிற வேலைக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய் போராடுகிற சகல கட்டுகளும் அறுக்கப்பட்டு ஏறிக்கிறவே சுவினாம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தொழில்களிலும் ஆண்டவரே பெரிய காரியத்தை செய். சபையிலே, சங்கத்திலே, தஞ்சை, தமிழகம், இந்திய, உலகம் முழுவதிலும், தென் மாவட்டங்கள் முழுவதும் எழுப்புதலை கட்டளையிடும். ஊழியர்கார் குடும்பம், மூப்பர்கள் குடும்பம், விசுவாசிகள் குடும்பம், வாலிப தம்பி தங்கச்சி, எங்கள் ஐயா பிள்ளைகள் எல்லாரையும் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து மகள பண்ணும். சுகத்தோடு பலத்தோடு நடத்தும். தேவனுடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் மூடட்டும். தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். விடுதலை, விடுதலை, விடுதலை. அக்கினிக்குரிய விடுதலையினால் கர்த்தர் அப்படி செய்தபடினால் சார் எல்லா நன்மைகளினால் நிரப்பும். எல்லாரையும் கட்டவிழ்த்து விட்டபடினால் சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்று நினைக்கொள்ள. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.